Okay, hi, welcome to Vasan Batting Coach channel. நம்ம என்ன ராக்கெட் பார்க்க போறோம்னா கோசன் ஃபேஸ் டு டெல்டா. பாருங்க, கலர் பாருங்க. இந்த ராக்கெட் செம்ம ஹெட் ஹெவிங்க. உண்மையிலே இந்த ராக்கெட் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக உங்கள் ராக்கெட் உடையாது. கிளாஸ் அடிக்கும்போது மற்ற ராக்கெட் தான் உடையும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஃப்ரேம் அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ரொம்ப ஹெட், இந்த ஃப்ரேமே ரொம்ப திக்கான ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் ரஃபாக அடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ராக்கெட் உடையாது. யாருக்கெல்லாம் ஃப்ரேம் கிராக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க அந்த ராக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே இந்த கோசன் செம்ம மேக் பண்ணியிருப்பாங்க. இதிலே இன்னொரு மாடல் இருக்குது. ஓகேங்களா? இதுலேயே இன்னொரு மாடல் ஃபேஸ் டு டெல்டா அப்டேட் வெர்ஷன் ஒன்று இருக்குது. அதுவும் இதோட சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இதுவே நல்லாயிருக்கும், பட் இதோட அதுவும் சூப்பராக இருக்கும். ஓகே, அது அரௌண்ட் நம்ம 11,000 12,000 வரும் அந்த ராக்கெட். அது இன்னும் சூப்பராக இருக்கும். பட் மிட் ரேஞ்சுக்கு இந்த ராக்கெட் ஓகே. யாரெல்லாம் மிட் ரேஞ்ச் ஆசைப்படுறீங்களோ 3,800 கூட வரும். ஓகேங்களா? அண்டர் 3,800 அந்த அண்டர் 4,000 கூட வரும். ஓகேங்களா? இந்த ராக்கெட்டு கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங் வந்து கட்டிங் வந்து பேப்லர் ஸ்ட்ரிங் போட்டிருக்கேன். ஓகேங்களா? பேப்லர் ஸ்ட்ரிங் போட்டிருக்காங்க. பேப்லர் ஸ்ட்ரிங்கு ஐஃபில் 66 இந்த ஸ்ட்ரிங் தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது நல்ல ஸ்ட்ரிங்கு தான். பேப்லரும் நல்ல ஸ்ட்ரிங். ஓகே, இதுவும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ராக்கெட்டோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ராக்கெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 83 கிராம்ஸ். ஓகே, ஷார்ட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 680 mm. நல்லா கொஞ்சம் லென்த் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ராக்கெட் வந்து ஷார்ட்டோட பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஷார்ட் தான். ஓகேங்களா? இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 4U. ராக்கெட்டோட வெயிட் 4U 83 கிராம்ஸ் வரும். ஓகேங்களா? அப்புறம் வந்து கிரிப் சைஸ் வந்து G5 கிரிப்ஸ். நல்ல கிரிப்பு தான். G5 கிரிப்பை மோஸ்ட்டாக எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த ஹோல்டிங் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? எங்கள் ஹெட் ஹெவியுமே ஃபீல் ஆகும். ஓகேங்களா? இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், ஓவல் ஷேப்பாக இருக்கும். ஸ்வீட் ஸ்பாட்டே நல்லா இருக்கும். இந்த இடத்துல அடிக்கும் போது நல்லா செம்ம கிளியர் போகும். அடிக்கும் போது ஸ்மாஷ்லாம் பார்த்தீங்கன்னா நாடும்போது அந்த கிளிப்பை ஒன்று போடுவோம் பாருங்கள் லாஸ்ட்டில். ஸோ அதை பாருங்கள், என்ன கிளியர் ஆகுது மட்டும் பாருங்கள். இந்த ராக்கெட்டில் செம்மையாக இருக்குங்க. உண்மையிலே அடிச்சிங்கன்னா தாறு மாறாக இருக்கும். உண்மையிலே அடிக்கும் போது அந்த ஃபீலே தெரியும். ஸ்மாஷ்லாம் பிளாஸ்ட் மாதிரி இருக்கும் இந்த ராக்கெட்டில். ஓகேங்களா? ஸ்வீட் ஸ்பாட்டில் இந்த பாருங்கள், இந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் அடித்தா சூப்பராக கிளியர் போகும். நல்லா கொஞ்சம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டு சூப்பரான செக்மெண்ட்டு. இந்த ராக்கெட் வந்து கலர் பார்த்தீங்களா ஒயிட்டு, இன்னொன்று ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர் இருக்கும். ஒன்று 2 வேரியன்ட் தான் இருக்குது. ஒன்று ஒயிட் வித் பிளாக்கு, இன்னொன்று வந்து ஸ்கை ப்ளூ வித் பிளாக்கு. அதுதான் இருக்கும் இந்த ராக்கெட்டில். இந்த ராக்கெட்டோட யாரெல்லாம் ரஃபாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ராக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். நான் ரேட்டிங்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். அஃபென்ஸ் அட்டாக்கிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அட்டாக்கிங் கண்டிப்பாக 10 out of 9.9 சொல்லுவேன். டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா 10 out of 9.5 சொல்லுவேன். ஃபோர் அண்ட் கீப்பு, பேக் அண்ட் கீப்லாம் நான் 10 out of 4 அண்ட் கீப் பார்த்தேன்னு வச்சுங்களேன். சேம் அந்த கீப் செக்ஷன்லாம் நான் பார்த்தோன்னா கிளியர், ட்ராப் கிளியரு, அந்தமாரி நெட் கிளியர்லாம் பார்த்தீங்கன்னா 10 out of 9 சொல்லுவேன். சூப்பராக இருங்க. நல்லா கொஞ்சம் சூப்பராக பேக்கெல்லாம் அடிச்சிங்கன்னா சூப்பராக போகும். அந்த ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். உண்மையிலே இந்த பட்ஜெட் செக்மெண்ட் இதோட அப்டேட் வெர்ஷன் இருக்குது. அண்டர் 12,000 வரும். ஓகேங்களா? அவ்வளோதான் அந்த ராக்கெட் வரும். இதோட அது சூப்பராக இருக்கும், இன்னும் பெட்டர். ஆனால் இதுவே ஓகே, பட் அதுவும் வாங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கான இந்த ராக்கெட்டோட லிங்க் நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் பாருங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் என்ன மாடல் சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியறதுக்காக ஓகே, நான் மறக்காமல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அந்த ராக்கெட்டோட டீட்டெயில்ஸ் கூட. ஓகே, ஸோ இந்த மாதிரி ராக்கெட் ரிலேட்டட்ஸான வீடியோஸ் நான் உங்களுக்கான அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா நான் எல்லாருக்கும் உங்களுக்கு ராக்கெட் தெரியணும். இந்த மாதிரி ராக்கெட்லாம் உங்களுக்கு சில பேர் தெரியாது. அதனால் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஓகே, இந்த ராக்கெட் வாங்கி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன். ஓகே, இப்போ இந்த கோசன் ஃபேஸ் டு டெல்டா வந்து நம்ம ராக்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் நான் பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ பாருங்கள், நான் எல்லா ஆக்ஷனும் நான் பண்ணுவேன். ப்ளஸ் அட்டாக்கிங், டிஃபென்ஸு, கீப்பு எல்லா ஆக்ஷனும் நான் பண்ணுவேன். நீங்கள் அந்த ஹிட்டிங் சவுண்ட் கேட்கும் போது தெரியும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். பேப்லெட்டோட ஐஃபில் 66 தான் போட்டிருக்கேன் ஸ்ட்ரிங்கில். ஸோ அந்தளவுக்கு செம்மையாக ரிப்பல்ஷன், ஃபோர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம கீப் வைக்கும் போது சரி, டிசப்ஷன் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும், கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த இந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஈவன் நம்ம இன்டர்மீடியட் பிளேயரும் ப்ளஸ் அட்வான்ஸ் பிளேயரும் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டி. நல்லா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சரி, டியூரபிலிட்டி வைஸ் சரி, எல்லாமே பெட்டராக இருக்கும். நீங்கள் அந்த ஹிட்டிங் சவுண்ட் பாருங்கள். நான் ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த ராக்கெட்டோட ஃப்ளெக்சிபிள் பாருங்கள்.
ஸோ இந்த ராக்கெட்டு இது இருக்கிறதே இது பெஸ்ட்டு ப்ரைஸு. இந்த ராக்கெட் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஹெட்டும் சரி நல்லா ஹெவியாக இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ராக்கெட் நல்லா கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கும். குட் குவாலிட்டி ஃபினிஷிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் அட்டாக்கிங் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்தமாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ராக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.